இந்த ஐயா வடிவேலு எவ்வளோ வேஷம் போட்டு போனாலும் தலையில் இருக்கிற குடுமி தெரிஞ்சிடும். அந்த குடுமியை கொண்டையை மறைக்காமல் அப்படியே போய் மாட்டிக்குவார். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஆனவொன்னே கவர்னர் போட்டு மாட்டிக்கிறீங்க. கவர்னர்கிட்ட ஆலோசனை பண்ணி கேட்கலாம். கவர்னரோட தேதி முக்கியம். ஏன்னா பட்ஜெட்டில் முதல் நாள் உரை அவரது இருக்கும். அப்புறம் ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லை ஸ்மார்ட் மீட்டர் போட்டுட்டா இதெல்லாம் சரியாயிடும். ஸ்மார்ட் மீட்டர் போட்டால் ஒன்றும் சரியாகுது, அது இன்னும் ஸ்மார்ட்டாக கரண்ட் பில்லை கூட்டிகிட்டு போவோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஸ்மார்ட் மீட்டர் போட்டவங்களை ஆல்ரெடி கேளுங்க. ஸ்மார்ட் மீட்டர் போட்டதில் வந்து அது பேய்த்தனமாக ஓடிக்கிட்டு இருக்குது மீட்டருன்றது தான் பெரும்பாலான மக்களோட கருத்து. இதே மாதிரி தான் இந்த தண்ணியில் வந்து ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திட்டு இருக்கிறாங்க. சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் பில்லு எல்லாம் கூட ஏறும். நீங்கள் நினைப்பீங்க நமக்கு தான் சொத்து இல்லையே, அதனால என்னென்னு. சொத்து இல்லைன்னா பரவாயில்ல, உங்களோட ஹவுஸ் ஓனர் இருப்பார்ல, அவருக்கு சொத்து இருக்கும். அவருக்கு சொத்து வரி, தண்ணி வரி ஏற்றுறோன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க வீட்டு வாடகை ஏற்றிடுவார். தாவேக்கா வந்து இது கிட்டத்தட்ட அவங்க கட்சியினுடைய குணத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை. ஐயா ராஜ்மோகன் வந்து இளைஞர்கள் வந்து புத்தகம் படிக்கணும், பேப்பர் படிக்க வைக்கணும், இன்னும் அறிவாளி ஆக்கணும்னு ஒரு முயற்சி மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு குரூப் வந்து ரீல்ஸ் போடுங்க, டிக்டாக்ல வைப்பு பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்கன்ற மாதிரி இன்னொரு டீம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா பசங்க வந்து டெய்லி பிடி பீரியட் இருக்கணும்னு சொல்கிறார். 5 நாள் இருக்குது, நம்ம திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரணும் பசங்க விளையாடுறாங்கன்னா டெய்லி பிடி பீரியட் இருக்கணுன்றாங்க. இதை 100% நான் வந்து உண்மையிலே ஐயா ஆதவர்ஜனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் வந்து விரைவில் தாக்கல் செய்யப்படவிருக்கு. இந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தாவேகா கவர்மெண்ட்டுக்கு சவாலாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவங்க பட்ஜெட் வந்து பெரிய எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு வந்து நிறைய இருக்குது. முதல்ல வந்தது கவர்னர் வந்து இத்தனாம் தேதி வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் அத்தனாம் தேதி வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வந்து அது வந்து சம்டைம்ஸ் கேட்பாங்க, கவர்னர்கிட்ட கேட்டசி கேட்பாங்க. அதை செய்தியில் வந்து அது அப்படி பத்திரிகை செய்தியில் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. முதலமைச்சர் இல்லை சபாநாயகர் அவங்க தான் வந்து இந்த மாதிரி விஷயத்தை அவங்க முடிவு எடுத்துகிட்டு வரா மாதிரி வரணும். அதனால் கொஞ்சம் கவர்னருக்கு நீங்கள் தமிழக அரசு அதீத முக்கியத்துவம் கொடுக்குது, வேண்டான்னு சொல்லலை. அது வெளில கொஞ்சம் தெரியாமல் அந்த ஐயா வடிவேலு எவ்வளோ வேஷம் போட்டு போனாலும் தலையில் இருக்கிற குடுமி தெரிஞ்சிடும். அந்த குடுமியை கொண்டையை மறைக்காமல் அப்படியே போய் மாட்டிக்குவார். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஆனவொன்னே கவர்னர் போட்டு மாட்டிக்கிறீங்க. கவர்னர்கிட்ட ஆலோசனை பண்ணி கேட்கலாம். கவர்னரோட தேதி முக்கியம். ஏன்னா பட்ஜெட்டில் முதல் நாள் உரை அவரது இருக்கும். அதெல்லாம் இருக்குது, ஆரம்பித்து வைப்பாங்க. அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. கேளுங்க, தேதி கேட்டுட்டு தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் இன்றைக்கி கூட்டியிருக்காரு, பட்ஜெட் பேரவை வந்து பட்ஜெட் விவாதங்கள் தொடரும் அப்படி போட்டால் போதும். அதனால் நம்ம ஒரு ஐடியா தான் கொடுக்குறோம். இல்லைனா வந்து நீங்கள் கவர்னர்கிட்ட நட்பாக இருக்கிறது 4 பேருக்கு வெளியில் தேவையில்லாமல் தெரிய வரும். அப்புறம் திமுககாரங்க கேள்வி கேட்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதனா பதில் சொல்ல வேண்டியது. அப்போ என்னென்னா மக்கள் அரசியல் பேசாமல் 2 பேரும் மறந்துட்டு வேறு எதுக்குன்னா போயிடுவீங்க. அதனால தான் இதை நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஒன்று. அப்புறம் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை குறிப்பாக வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக மக்கள் தரப்புலேருந்து எதிர்பார்க்கப்படும். உதாரணத்துக்கு இந்த 6 சிலிண்டர் திட்டத்துக்கு எதனா பணம் ஒதுக்கீடு பண்ணுறாங்களா, என்ன இது 2500 பணம், இது 2 ஒரு பிரதானமான திட்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதேமாதிரி தாய்மாமன் மோதிரம், அதுக்கு ஆல்ரெடி டெண்டர்லாம் விட்டுருக்காங்க. அதுக்கும் வந்து பட்ஜெட் அலோகேஷன் இனிஷியலாக சொல்லியிருக்காங்க. பட் பட்ஜெட் படிக்கும்போது அந்த திட்டத்தை பற்றின இன்னும் கொஞ்சம் புரிதல்கள் அதெல்லாம் வரும் அப்படின்றது பட்ஜெட்டோட எதிர்பார்ப்பு. பட்ஜெட்டில் வந்து வேலைவாய்ப்பு பற்றி எதனா இருக்க போதா? ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து மின்சாரத்துறை ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குது, பெரிய சரிவில் இருக்குது. நிறைய இடத்துல மின்சாரம் கிடையாது, கரண்ட் பில் கூட வருது, மீட்டர் எடுக்கிறது இல்லை, ரீடிங் தப்பாக இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் போய் கரெக்ஷன் பண்ணுங்கள் தேவைன்னா அப்படின்னா, அப்போ கரெக்ஷன் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா அந்த கரெக்ஷன் யார் பண்ணோம்? மின்சாரத்துறை தானே பண்ணணும். மக்கள் ஒவ்வொருத்தரும் போய்ட்டு எனக்கு கரண்ட் ஜாஸ்தியாக வந்துச்சு, பில்லு ஜாஸ்தியாக வந்துருக்குன்னு வைத்து ஒரு சில பேர் வயிறு எரிஞ்சு கட்டிடுவாங்க. ஒரு சில பேர் எத்தனை பேரால் போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்க முடியும், எத்தனை பேரால் அதிகாரிகளை போய் பார்த்துட்டு இதை மாற்றி கொடுங்கன்னு கேட்க முடியும். இதெல்லாம் வந்து நீங்களாக பார்க்கணும். இப்போ தவறு இருக்குன்னா அது நீங்கள் பண்ணணும். அப்புறம் ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லை ஸ்மார்ட் மீட்டர் போட்டுட்டா இதெல்லாம் சரியாயிடும்னு. ஸ்மார்ட் மீட்டர் போட்டால் ஒன்றும் சரியாகுது, அது இன்னும் ஸ்மார்ட்டாக கரண்ட் பில்லை கூட்டிகிட்டு போவோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஸ்மார்ட் மீட்டர் போட்டவங்களை ஆல்ரெடி கேளுங்க. ஸ்மார்ட் மீட்டர் போட்டதில் வந்து அது பேய்த்தனமாக ஓடிக்கிட்டு இருக்குது மீட்டருன்றது தான் பெரும்பாலான மக்களோட கருத்து. இதே மாதிரி தான் இந்த தண்ணியில் வந்து ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா முன்னாடி வந்து குடிக்கிற தண்ணிக்கு வந்து தண்ணி பாட்டுன்னு டெய்லி விடுவாங்க, அது சம்பில் வந்துடும், சம்பில் வந்து ஏற்றி பழகிக்குவாங்க. இப்போ என்னன்னா மீட்ரு போட்டுறாங்க. இப்போ சம்பில் எவ்வளோ தண்ணி வருதோ அதுக்கேற்ற மாதிரி மீட்ரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடி தண்ணியை வந்து காசுக்கு விற்கிறதே கேவலம். அதை வந்து ஒழுங்காக சுத்திகரித்து அது அந்தளவுக்கு அது வந்து நல்ல தன்மையாக இல்லை. இன்றைக்கி கூட காலையில் வடசென்னையில் ஒரு செய்தி, துர்நாற்றம் இருக்கிற குடி தண்ணீர் வருது, இது எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்படி தான் இருக்குது நாட்டு நிலைமை. இதில் வந்து குடிக்கிற தண்ணியில் வந்து ஸ்மார்ட் மீட்டர் வைக்கிறாங்க. உங்களுக்குலாம் யார் ஐடியா கொடுக்குறதுன்னு தெரியல. அதாவது இயற்கை வளங்களை பாதுகாத்துட்டு மக்களுக்கு இலவசமாக போக வேண்டிய ஒரு விஷயத்தை பைப்பை போட்டு கான்ட்ராக்டை விட்டு வைக்கிறதும் இல்லாமல் அதில் ஸ்மார்ட் மீட்டர்னு ஒன்று வைக்கிறீங்க பாருங்கள். எந்த வேர்ல்டு பேங்க்கும் இல்லை எந்த அமெரிக்கன் பேங்க்கு இல்லை
ஜெர்மன் KfW பேங்க் சம்பாதிக்கிறதுக்கு நீங்களாம் வேலை பார்க்குறீங்க. அதாவது அவன் சொல்லுவான் இதை போடு அதை போடு, அப்போ தானே அவனுக்கு கடன் தருவானா. அவங்ககிட்ட அந்த கடனை வாங்கி கான்ட்ராக்டர்கிட்ட கமிஷனை கொடுத்துட்டு இந்த ஸ்மார்ட் மீட்ரு மண்ணாங்கட்டி எல்லாம் நம்ம தலையில் திணிச்சிட்டு வச்சுட்டு போயிடணும். இதெல்லாம் வந்து புரியுறதுல இல்லாமல் வர செய்தி. அப்புறம் ஸ்மார்ட் மீட்டருக்கு அதை தாண்டி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இந்த நிதித்துறையில் எவ்வளோ பற்றாக்குறை இருக்குது என்ன ஏதுன்றது ஆல்ரெடி அவங்க வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. பட் அதை தாண்டி மூலதன வருவாய் ஈட்டுவதற்கு அரசுக்கிட்ட எதனா திட்டங்கள் இருக்கா, இல்லை வேறு எதனா வந்து விஷயங்களை வந்து வருவாய் ஈட்டுவதற்கு என்ன இருக்குது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் எதுவுமே அரசாங்கம் சொல்லலை. அதாவது உதாரணத்துக்கு வந்து இப்போ மெட்ரோ ரயிலுக்கு மத்திய அரசோட பங்களிப்பு என்ன, மாநில அரசோட பங்களிப்பு என்ன, அது எதனா எக்ஸ்ட்ரா பண்ண போதா, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல மேம்பாலங்கள் வரப்போகுது அப்படி ஒரு ஆசை இருக்குது. வட சென்னையில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பெரம்பூர் பக்கத்தில் இருக்கிற இடத்துலலாம் நிறைய பிரிட்ஜு கட்டணும், எஸ்கலேட்டர் அந்த மாதிரிலாம் போடணும்னு அவருக்கு எண்ணங்கள் இருக்குன்ற மாதிரிலாம் பேசப்படுது. அதெல்லாம் ஒரு வேளை வருதான்றதை பார்க்கணும். அப்புறம் வடசென்னை வளர்ச்சி திட்டம் திமுக பீரியடில் கொண்டு வரப்பட்டது, அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு மாற்றாக வேறு ஒரு பெரம்பூர் 2.0 அப்படின்னு பெரம்பூரை சுற்றி இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் மேம்படுத்துறதுக்கு ஏதோ திட்டங்கள் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் அநேகமாக இந்த பட்ஜெட்டில் இடம்பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த உரிமை தொகை வந்து ஒரு 3 வருஷமாக திமுக கவர்மெண்ட் பழக்கிடுச்சு. டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதை தரல. எப்போ வருன்றதான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களா, இல்லை என்ன 2 வருஷம் வெயிட் பண்ண விட்டுருவாங்க? அது விஜய் சாருக்கு எப்போ அவருக்கு தோணுதோ அப்போ பண்ணுவாங்க. மாற்றம் அது வந்து நீங்கள் ஏற்றுக்கு தான் ஆகணும். இதுதான் மாற்றம். அதனால் அந்த மாற்றம் வந்து வருதுன்னும் போது இது பண்ண முடியாது. இன்னொன்று இந்த 2500 வரப்போகுது அப்படின்னு ரொம்பலாம் சந்தோஷப்பட வேணாம். 2500 வந்த உடனே என்ன ஆகும்னா சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் பில்லு எல்லாம் கூட ஏறும். நீங்கள் நினைப்பீங்க நமக்கு தான் சொத்து இல்லையே அதனால் என்னென்னு. சொத்து இல்லைன்னா பரவாயில்ல, உங்களோட ஹவுஸ் ஓனர் இருப்பார்ல அவருக்கு சொத்து இருக்கும். அவருக்கு சொத்து வரி தண்ணி வரி ஏற்றணுன்னா அவர் என்ன பண்ணுவார்னா உங்கள் வீட்டு வாடகை ஏற்றிடுவார். அதனால் யாரும் தப்பிக்க முடியாது. அதேமாதிரி கரண்ட்டு 200 யூனிட் ஃப்ரீ சொன்னாங்க. 200 யூனிட் ஃப்ரீ ஆன மாதிரி யாருக்கும் தெரியல. எல்லாருக்கும் கரண்ட் பில்லு கூட தான் எதிர்ப்பது. ஹவுஸ் ஓனர் என்ன பண்ண போகிறாரு, மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்றாரு. இப்போ இதே நீங்கள் மேன்ஷனில் தங்குறீங்க இல்லை ஹாஸ்டலில் தங்குறீங்கன்னா, அதாவதுங்க இந்த வருமானம் கம்மியாக இருக்குது, செலவு அதிகரிக்குது, இன்ஃப்ளேஷன். அப்போது இந்த பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது. நம்ம அதை மறந்துடும். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு பொருள் விலை, அரிசி விலை எவ்வளோ ஏறி இருக்குது, பால் விலை எவ்வளோ இருக்குது, மரம் விலை, சிமெண்ட் விலை அப்படின்னு சிமெண்ட் விலைலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த விலைவாசியெல்லாம் விண்ணை முட்டுகிறதுலாம் அவர் பேசிகிட்டு இருந்தார். அது விண்ணை முட்டினா முட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் மாற்றி தான் போட்டாங்க. அதிமுகவுக்கு ஓட்டு போடல. அப்போது அதிமுக போட்டுருந்தவொடனே நான் அதிமுக சொத்து வரி தண்ணி வரி ஏற்றாதா, அதுவும் ஏற்றும். அப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் பேசுகிறது ஒன்று, பிரச்சாரம் பண்ணுறது ஒன்று. ஆட்சிக்கு வந்தவொடனே அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் நம்ம இதை எப்படி பண்ணுறது, இதை எப்படி பணத்தை மிச்சம் பண்ணுறது, அந்த பொருளாதாரத்துலேருந்து இவங்க கிட்டேருந்து எப்படி மீட்டுறது நம்ம. அதாவது ஒவ்வொரு குடும்பமும் தமிழ்நாடு அரசுக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது, மத்திய அரசுக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது, பேங்க்குக்காரங்க நம்ம காசை வந்து சிறுவ உறிஞ்சி எடுக்கிறது, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, இப்படி நம்மளை தப்பிக்கிறதுக்கு உண்டான வியூகங்கள், சிறு சேமிப்பு திட்டம், இல்லை இப்போ கரண்ட் இருந்தால் சோலார் போடுறது, இல்லை தண்ணி செலவை குறைக்கிறது, இந்த மாதிரி நம்மளை காப்பாற்றிக்கினா தான் உண்டு. இவங்கெல்லாம் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அதுவும் மாற்றம் சொல்லிட்டு வரவங்கலாம் அதிக ஏமாற்றத்தை தான் கொடுப்பாங்க. இந்த 1000 2000 பணம் வந்து இது நிலுவைத் தொகை நிறைய பேருக்கு வரலைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டம் வருது. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, போக போக தான் தெரியும். திமுக தரப்பில் அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் பொதுமக்கள் கிட்டேருந்து அது இன்னும் ஒரு பேசு பொருளாவோ குற்றச்சாட்டாக இன்னும் வரல. வந்தால் அதை பற்றி நம்ம பேசுவோம். சிபிஎஸ்சி வந்து கல்வியில் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறைய சீரமைப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சில சீரமைப்பு கொண்டு வர போகிறதா அமைச்சர் பேசிட்டு வர்றாரு. ஆதவ் அர்ஜுனா சொல்லும்போது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எஜுகேஷனுக்கும் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கீர்த்தனா கூட பாருங்கள் இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு பேசுனது கூட பெரிய சர்ச்சையாகிடுச்சு. இந்த டிவிகே கவர்மெண்ட்டு தமிழ்நாடு ஸ்கூல் ஸ்டேட் போர்டை வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வர திட்டம் போடுறாங்க? இது வந்து அரசு பள்ளிகள் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் வந்து பேசுகிறதுக்கு முழு அதிகாரம் அந்த துறை ரீதியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஐயா மட்டுமே சேரும். இதில் அமைச்சர் கீர்த்தனாவோ ஐயா ஆதவெல்லாம் தலையிட்டாங்கன்னா இருக்கிறதும் மோசமாக போயிடும். இப்போது அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டெம் என்ற ஒரு சிஸ்டம் வந்து மேலை நாடுகளில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து அதை ஸ்டீமுன்ற இன்னொரு ஒரு விஷயத்தில் மாற்ற போகிறோம். ஆமாம், அதாவது 4ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ்க்கு ட்ரையல் எரர் மெத்தடில் வந்துட்டு நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது மாணவர்களுக்கு பிடிக்குது, நல்ல விஷயமா இருந்ததுன்னா அது வரவேற்கலாம். ஆர்ட்ஸோட சப்ஜெக்ட் நிறைய வரும். அறிவியலில் வந்து இப்போ கணக்கை கூட ஒரு ஆடல் பாடல் அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வரும். ஸ்கேன் பண்ணால் ஒரு வீடியோ ப்ளே ஆகும். கிளாஸ் ரூம்ஸ்லாம் வந்து இன்னும் இன்ட்ராக்டிவாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு.
அந்த பேட்டி அப்புறம் அதுக்கப்புறம் செய்திகள்லாம் வந்து அதெல்லாம் பார்த்தா ஏதோ நல்லது பண்ணுற மாதிரி தோணுது. அது நடந்தால் சந்தோஷம் மொதல் விஷயம். 2வது வந்து ரொம்ப முக்கியமானது, அவர் வந்து வகுப்பறைகள் வந்து செய்தித்தாள் படிக்கிறது ரொம்ப கம்மியாகி போயிருக்கு. நிறைய ஃபோன் தான் இளைஞர்கள், குழந்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. அதை குறைச்சிட்டு செய்தித்தாள் படிக்கணும், புத்தகம் படிக்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. அதை மீட்டெடுத்துட்டு அது திருப்பி புத்தகத்தை படிக்கிறதுக்கும் செய்தித்தாள் படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தனியாக பீரியடெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. அது உண்மையிலே இது வரவேற்கத்தக்கது. இப்படி ஒரு விஷயத்தை அவர் வந்து இது தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியிலும் இதை பற்றி பேசப்பட்டது, அதிமுக காட்சியிலிருந்து பேசப்பட்டது. தாவேக்கா வந்து இது கிட்டத்தட்ட அவங்க கட்சியினுடைய குணத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை இது. ஐயா ராஜ்மோகன் வந்து இளைஞர்கள் வந்து புத்தகம் படிக்கணும், பேப்பர் படிக்க வைக்கணும், இன்னும் அறிவாளி ஆக்கணும்னு ஒரு முயற்சி மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு குரூப் வந்து ரீல்ஸ் போடுங்க, டிக்டாக்ல வைப்பு பண்ணுங்க, அதுக்கப்புறமா வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்கன்ற மாதிரி இன்னொரு டீம் இருக்குது. தாவேக்கெல்லாம் இரு பிரிவாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதனால் இந்த பிரிவில் இருக்கிற ஐயா ராஜ்மோகனுக்கு வாழ்த்துக்கள். இதை செய்தீர்கள் என்றால் இந்த குழந்தைகளை இந்த என்ன சொல்கிறது செல்ஃபோன் கலாச்சாரம், இந்த ரீல்ஸு வைப்பு மோகத்திலேருந்து காப்பாற்றின பெருமை உங்களை சேரும். ஏன்னா நீங்கள் தான் கல்வி அமைச்சர், நீங்கள் தான் அந்த சிறு குழந்தைகளுக்கு ஒரு 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 நல்ல விஷயங்களாக எடுத்து வைக்கணும். அது அப்புறம் ஐயா ஆதவர்ஜனா இப்போ எதுவுமே நல்லதே சொல்கிறது இல்லையா அப்படின்னா ஒரு நல்லது சொல்லியிருக்காரு. அந்த ஆலோசனை ஒண்டி அவர்கிட்ட எடுத்துக்கலாம். மிச்சது அவருக்குன்னு தனித்துறை இருக்குது, விளையாட்டுத்துறை. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா பசங்க வந்து டெய்லி பிடி பீரியட் இருக்கணும்னு சொல்கிறார். 5 நாள் இருக்குது, நம்ம திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரணும் பசங்க விளையாடுறாங்கன்னா டெய்லி பிடி பீரியட் இருக்கணுன்றாங்க. இதை 100% நான் வந்து உண்மையிலே ஐயா ஆதவர்ஜனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல சிந்தனை. பசங்களுக்கு வந்துங்க ஸ்கூலுன்றது வெறும் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, விளையாட போகணும், பசங்க சிரிக்கணும், பழகணும், ஒரு போட்டினா என்னன்றது தெரியணும், ஒரு ஆக்கப்பூர்வமான விளையாட்டு இருக்கணும், உடல் ஆரோக்கியம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெயிட் வந்து நிறைய குழந்தைகள் வந்து சிறு வயசில் இந்த உடல் பருமன் வந்து அதிகமாகுது. அதெல்லாம் வந்து தடுக்கணும்னா அதுக்கு விளையாட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஐயா இவர் ராஜ்மோகனும் ஒரு குட்டி கதைலாம் ஏதோ சொல்லியிருக்காரு போல். ஒரு அணில் வந்து வால் துண்டாக இருந்திருக்குது, அந்த அணில் வந்து பார்க்குறதுக்கு எலி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை கிண்டல் பண்ணாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, இல்லை அந்த அந்த அணில் வந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்கு, இல்லை அதோட குஞ்சுகளையோ இல்லை அதோட குட்டிகளை காப்பாற்றிக்கிறதுக்கோ இல்லை அது ஒரு போராட்டத்துக்காக கூட அது வாழை இழந்திருக்கலாம், அது வந்து ஒரு வீரமாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி அணில் கதை சொல்லியிருக்காரு. எதனால் அவர் அணில் கதை சொன்னார் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கதையினுடைய கருத்து யாரையுமே வந்து உடல் ரீதியாக பேசக்கூடாது, குழந்தைகளை அது போல் பேசக்கூடாது, அது தவறு அப்படின்னு இருக்காரு. கிட்டத்தட்ட அநேகமாக வந்து இந்த கருத்தை வந்து அவர் அமைச்சர் கீர்த்தனாக்கு சொல்லாமல் சொல்லியிருக்காரு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை எந்த சந்தேகமாக கூட இருக்கலாம். ஆனால் நல்ல கருத்து, நல்ல அணில் கதை. நிறைய பேருக்கு புரிகிற மாதிரி இந்த அணில் கதை போய் சேரும். ஒன்று. 2வது வந்து ஒரு ஒரு ஆக்டிவான ஒரு ஒரு டிஸ்கஷன்ஸ் இன்னும் வந்து பள்ளிக்கல்வித்துறை கொண்டு போகணும். ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த பள்ளிக்கல்வித்துறையை பார்த்தோன்னா அவங்க சீர் செய்ய முயற்சி பண்ணுறாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மாணவர்களோட நலனில் வந்து அக்கறை செலுத்துகிற அந்த தன்மை பார்க்க முடியுது. ஆனால் சொந்த கட்சிக்காரங்கக்கிட்டே மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள், அதாவது கலாச்சார சிதைவு, கலாச்சார சீர்கேடை நோக்கி தாவேக்காவினர் பள்ளிக்கூடத்தில் போய் பாட்டு போடுறது, டான்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது இது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றது காலம்தான் பதில் சொல்லுது. அதே நேரத்தில் இந்த கடந்த 2 மாதம் தாவேக்கா கவர்மெண்ட்டில் வந்து தனியார் பள்ளிகளுக்கு அதிக முக்கியத்துவம் தராருன்ற விமர்சனமும் ராஜ்மோகன் மேலே எழுந்துச்சு. இப்போ இந்த பட்ஜெட்டில் அரசு பள்ளிகளுக்குன்னு ஏதாவது சிறப்பு அறிவிப்பு வந்து மாணவர்கள் அரசு பள்ளியை நோக்கி ஈர்க்கிறதுக்கான எந்த திட்டங்கள் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து அது ரொம்ப முக்கியமானது நீங்கள் கேட்ட கேள்வி. ஏன்னா ஒரு தனியார் பள்ளிக்கு எல்லாமே இலவசம், லஞ்சமே கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் அப்படின்னா. ஸோ தனியார் பள்ளி ஹாப்பி. சரி, அவங்க அட்லீஸ்ட் ஃபீஸு எதனா குறைப்பாங்களான்னு பார்த்தா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, செய்ய மாட்டேன்றாங்க. இந்த ஓம்னி பஸ் ஆப்ரேட்டர்ஸ் கூட என்ன சொன்னாங்கன்னா, லஞ்சமே இல்லாமல் எங்களுக்குலாம் பர்மிட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது, பேப்பர்லாம் தானாக மூவ் ஆகுது ஆர்டிஓ ஆஃபீஸில், ரொம்ப ஹாப்பி, நாங்கள் வந்து விலை கம்மியாக ஓட்ட போகிறோம்லாம் இன்றைக்கி பேசுனாங்க. இப்போ இந்த விழா நாட்கள் எதனா வந்துச்சுன்னா உண்மையிலே அதெல்லாம் செய்ய போகிறாங்களான்றது பார்க்கணும். எல்லாம் சும்மா வந்து யாரையோ குஷிப்படுத்துறதுக்கு பேசிட்டு போயிட்டாங்களான்றதை பார்க்கணும். அதாவது அரசு பஸ் என்ன ரேட்டில் இயக்குறாங்களோ அதே ரேட்டில் இயக்குவாங்கன்னெலாம் பேசியிருக்காங்க. நன்றி. அப்படி உண்மையிலே நீங்கள் இயக்குனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை சும்மா விளம்பரத்துக்காக நீங்கள் பேசிட்டு இல்லை யாராவது சொல்லி கொடுத்து பேசிட்டீங்களான்றதும் தெரிஞ்சிடும், நீங்கள் வைக்க போகிற விலையில் தெரிஞ்சிடும். அப்புறம் திருப்பி மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு வரும். இப்போ தனியார் பள்ளிக்கூடத்துக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு, அது என்ன கேட்டால் அது விமர்சனம் தான். அதில் வந்து எதுவும் முகாந்திரம் இருக்கிற மாதிரி இல்லை. ஊழலை குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு சில நடவடிக்கைகள் ராஜ்மோகன் எடுத்ததாக தான் செய்தி. இன்னும் ராஜ்மோகன் அவர்கள் துறையை பொறுத்தவரை இன்னும் ஊழலோ விமர்சனமோ எதுவும் நல்ல வேலை வரல. எப்போ வேணால் வரலாமோ இல்லை வராமலே அவர் நல்ல பேர் எடுத்துகிட்டு போகிறாரோ அது தெரியாது. மற்றபடி இந்த பட்ஜெட்டில் வந்து மாணவர்கள் மேலே நம்ம பண்ணுற முதலீடு எல்லாமே வந்து இந்த நாட்டின் அடித்தளம், இந்த நாட்டை மேம்படுத்துறதுக்கும் நாட்டை முன்னேற்றத்துக்கும் கொண்டு போகிறது. அதனால் மாணவ சமுதாயத்துக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் அது தப்பில்லை. கடன் வாங்கி கூட செலவு பண்ணலாம், எது வேறலாம் எவ்வளோ வேணால் பண்ணலாம். நாட்டினுடைய கடன் சுமை ஏறுது அப்படின்றதுலாம் அது ரைட்டு.
ஒரு சைடு இருந்தாலும் அவங்க நாளைக்கு சம்பாரித்து அதை நாட்டினுடைய பொருளாதாரத்தை அவங்க மீட்டு எடுத்துருவாங்க. அதனால் அது கடன் வாங்குறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த மாதிரி விவகாரங்களுக்கு கடன் வாங்கி கூட பள்ளிக்கூடங்களை நல்லா பண்ணுறது. இப்போ திருவள்ளூரில் ஒரு திமுக ஆட்சி காலத்தில் ஒரு செவுரு சாஞ்சு குழந்தை ஒருத்தன் இறந்தாங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ அவமானம். நம்மலாம் வந்து 2025 வருஷம் 26 இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் பேசும்போது ஒரு பள்ளிக்கூட செவுரு சாஞ்சு ஒரு குழந்தை இறக்குறான் மழை காலத்துலனா அதெல்லாம் வெட்கப்படணும். இது மாதிரி சம்பவங்கள்லாம் திருப்பி நடக்கக்கூடாது. எந்த ஆட்சின்றதை தாண்டி இது தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடாது. யார் வேணால் ஆளட்டும். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அது ஆட்சியாளருக்கு தான் அசிங்கம், தமிழக மக்களுக்கு தான் அசிங்கம். அதனால் பட்ஜெட்டில் வந்து இந்த பள்ளிக்கூடங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய கழிப்பறைகள் சுத்தமாக இல்லைன்ற அந்த குற்றச்சாட்டு இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு உணவு விஷயங்கள் அந்த மாதிரி மேம்படுத்துறதுக்கு எதனா கொடுக்கறது, இந்த ஸ்பெஷல் கிளாஸு, இந்த விளையாட்டு சாமான்கள் நிறைய வாங்கி கொடுக்கணும், ஃபுட்பாலெல்லாம் நிறைய வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த செஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்கூல்லலாம் வந்து ஊக்கப்படுத்துறது கிடையாது. அதில் ப்ரைவேட் ஸ்கூல்லேயே வந்து லீவ் கொடுக்க மாட்டேன்றாங்க, பசங்க போய் டோர்னமெண்ட் விளாட்ணுன்னா அப்படின்றாங்க. அவங்களும் டோர்னமெண்ட் சொல்லி கொடுக்குறதில்ல, டோர்னமெண்ட்டுக்கு எதனா பசங்க போய் விளாட்னாலும் அனுப்பி விடுறதில்ல. அதாவது மாணவனை பொறுத்தவரைலாம் வரணும், உக்காந்து இருக்கணும், ஃபீஸ் வாங்கணும் பேரண்ட்ஸ் கிட்ட, அப்புறம் டிசிப்ளின் எதையோ ஒன்று சொல்லிட்டு இருக்கு, ஏமாற்ற வேண்டியது. சூர் இதா, டயர் இதா, அது இதா. சரி, கிளாஸில் ஆங்கில மீடியம் நீங்கள் சொல்கிறீங்க, இங்கிலீஷே பேசுறது கிடையாது. வாத்தியாருங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து அந்த க்ரூமிங் சரியாக கிடையாது. அவங்களுக்கே நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியல, கிராமர் தெரியல. சரி, அமைச்சர் வந்து சரி செய்வான்னு பார்த்தா அமைச்சர் அதை விட மோசமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த தான் நிலைமையாக இருக்குது. அதனால் பள்ளிக்கல்வித்துறையின் மீதும் உயர்கல்வித்துறை மீதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த அங்கன்வாடியில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கலை என்ன சொல்கிறாங்கன்னா சார், சமைக்கிறதுக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ஒரே ஆசிரியர் தான் இருக்காங்க. ஆசிரியருக்கு அவங்க உதவியாளர் யாரும் இல்லாததுனால 2 வேலை ஒருத்தவங்களே செய்ய வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கிற கர்ப்பிணிகளுக்கான அந்த நலத்திட்டங்களும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதிக பணிச்சுமை அவங்க சமாளிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட முறையிட்டும் இந்த கவர்மெண்ட் எந்த ஒரு பெருசாக நடவடிக்கை எடுக்கலை. போன கவர்மெண்ட்டில் அந்த சிக்கல் இது இல்லாமல் இருந்துச்சு, இந்த கவர்மெண்ட் சிக்கலாக மாறி இருக்குன்ற ஒரு விமர்சனம் வந்துருக்கு சார். இது வந்து அதிமுக பீரியடில் இந்த சிக்கல் வந்துச்சு. அதுக்கப்புறம் திமுக பீரியடில் அந்த சிக்கல் வந்து கொஞ்சம் குறைச்சாங்க. இப்போ திருப்பி அந்த சிக்கல் ஜாஸ்தியாகும். என்னென்னா இப்போ இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போது இவங்க வண்டி சிக்கல் பிரச்சனை சொல்லலை. அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்க, இந்த நூன் மீல் சென்டர்ஸ், அந்த மாதிரி செவிலியர்களும் வந்து நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பி போராட்டத்தை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுமே வந்து எங்களுக்கு வேலை ரீதியாக சில சிக்கல் இருக்காங்க. அதேமாதிரி ஆசிரியர்கள் அவங்களுமே வந்து எங்களுக்கு வந்து அரசு வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் செஞ்சு தரேன்ற மாதிரி சொல்லிச்சு. ஆனால் இப்போ கேட்டால் ஏமாத்துது. அப்போ அரசு நிர்வாகத்தில் வந்து இன்னும் நிறைய ஓட்டைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதை வந்து தமிழக முதலமைச்சர் வந்து எங்கெங்கே எந்தெந்த துறையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதில் எதெல்லாம் முதற்கட்டமாக சரி செய்யணும். இப்போ அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பத்தலை அப்படின்னா அது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம். உணவு தயாரிக்கிறதாகட்டும், அந்த பசங்களை பராமரிக்கிறதாகட்டும், அதுக்கு போதிய அளவுக்கு ஆட்கள் போடணும். அதெல்லாம் வந்து ஒரு சிறிய வேலை வாய்ப்பு. அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னா ஃபுல் டைமாக எடுக்காமல் பகுதி நேரமாக கூட எடுக்கலாம். இப்போ அங்கன்வாடின்றது பொழுதுக்கும் இருக்க போகிறது கிடையாது, அரை நாள் வேலை. அப்போ அதிலலாம் வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபுல் டைமில் வேலை எடுக்கணும்னா தான் அரசு ஊழியர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்கணும்லாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி அங்கன்வாடி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து, அரசே வந்து ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுத்து, அந்த ட்ரைனிங்க்கு இந்த கட் ஆஃப் இந்த மாதிரிலாம் வச்சு கெடுபிடி பண்ணாமல், இப்போ திண்டிவனத்தில் ஒரு அங்கன்வாடி இருக்குதுன்னா திண்டிவனத்தில் சேர்ந்தவங்களுக்கு அந்த வேலையில் முன்னுரிமை. வெளியூர்லேருந்துலாம் வந்து அங்கன்வாடியில் இருக்கக்கூடாது. இப்போ அரசு வேலை 20,000 ரூபா சம்பளம்னா என்ன பண்ணுவாங்க, சேலத்தில் இருக்கிறவர் ஈரோட்டில் போய் நான் வேலை செய்கிறேனோ அது மாதிரிலாம் இல்லாமல், சேலத்தில் ஒரு அங்கன்வாடிங்கன்னா அதை சுற்றி 3 கிலோமீட்டர் இல்லை 5 கிலோமீட்டர் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை, வெளியாளுக்கு கிடையாது. அதுக்கு வந்து பெரிய எம்பி படிச்சிருக்கணும், எக்ஸாம்லாம் நீட்டாக எழுதியிருக்கணும் அப்படிலாம் வைக்காமல் ஒரு 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 விஷயம், ஓகே இவங்களுக்கு இந்த வேலை டெம்பரரியாக, இந்த வேலை இல்லை அது பர்மனெண்ட்டாக பகுதி நேர வேலை, ஏதோ ஒரு வேலையை போட்டு கொடுத்தா இந்த அரசுக்கு மீது ஒரு நம்பிக்கை வரும். இது இந்த அரசு வந்து குழந்தைகள் மழலையர்கள் மேலே, அதாவது இந்த குட்டீஸ் இல்லைன்னா நீங்கள் ஆட்சியே வந்திருக்க முடியாது. இந்த குட்டீஸ் தான் போய் வீடெல்லாம் போய் தாத்தா பாட்டி மாமா அப்பா அம்மா இப்படியெல்லாம் பேசிலாம் வாங்கி கொடுத்து அந்த குட்டீஸ்க்கு நீங்கள் தாவேக்க ஆட்சி கடமைப்பட்டிருக்குது. அதனால் அவங்க சம்மந்தமான அந்த அங்கன்வாடிக்கு வேலைக்கெல்லாம் எதனா நிரப்பி எக்ஸ்ட்ரா கூட ஆள்லாம் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. குழந்தைகள் பராமரிப்புன்றது தேசத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அதனால் அதில் மூலதனம் பண்ணுறது தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள் அவங்களும் தொடர்ந்து கோரிக்கை வச்ச பண்ணமே இருக்கிறாங்க. அது இன்னும் அரசு செவிசாய்க்கலை. செவிலியர்கள் பிரச்சனை செவிசாய்க்கவில்லை. மருத்துவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் வந்து சரி சாய்க்கணுன்றது சீக்கிரமாக இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா ஒரு மாற்றத்தை வந்து மக்கள் வந்து உணர்வாங்க. இல்லைன்னா வந்து இதுவும் மற்ற ஆட்சியை போல் ஏமாற்றம் அப்படின்ற மாதிரி 4 வருஷம் கழிச்சு பேசப்படும். பெரிய இன்னொரு சிக்கல் என்னென்னா உயர்கல்வி தேவை. ஆசிரியர் நியமனத்தில் வந்து சரியாக இல்லை, மாணவர்களுக்கு வந்து கல்வி சரியாக இல்லை,
அரசு பல்கலைக்கழகங்கள் வந்து அப்டேட் பண்ணலை, அதனால் நான் வந்து நிறையா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து உருவாகுது, அட்டானமஸ் காலேஜஸ் உருவாகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த மினிஸ்டர் வந்து சரியாக நடந்துக்கிறது இல்லை, அவர் வந்து ரசிகராகவே இருக்காருன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இந்த பட்ஜெட்டோட மாற்றங்கள் வரணும் அப்படின்னா அமைச்சரை மாற்றணுன்ற ஒரு விமர்சனமும், உயர்கல்வித்துறை அமைச்சரை மாற்றணும் அப்படின்ற விமர்சனமும் வந்திருக்கு. விஜய் என்ன சார் செய்வார் இந்த பட்ஜெட்டோட சேர்த்து? இல்லை, அமைச்சர்களை மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்ற மாதிரி நான் பார்க்குறேன். அமைச்சர்களை மாற்றுறதுக்கு ஒரு அதீத தைரியம் வேணும். அது அம்மையார் ஜெயலலிதா கிட்ட பார்த்தோம். ஸ்டாலின் அவர்களே அதெல்லாம் பண்ணலையே. அதெல்லாம் பண்ணாதனால தான் அவங்களுக்கு கெட்ட பேர். அதாவது இப்போ பொன்முடி அவர்களை நீக்கிவிட்டு ஒரு சின்ன பதவி கொடுக்குறது, இல்லை ஒரு அவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ 33 டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுல எப்போனாச்சும் ஒரு 2 அமைச்சரை தூக்குறது, அப்புறம் ஒரு 2 அமைச்சருக்கு வாய்ப்பு கொடுக்குறது, அப்படி கிடையாது. அமைச்சரவை மாற்றம்னா பார்க்கும்போதே வந்து நம்ம தடாலடின்னு தலைப்பு போடுற மாதிரி இருக்கக்கூடாது. அது உண்மையிலே தடாலடியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எதனால் மாற்று? அப்போ ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை தட்டி கேட்பார் முதலமைச்சர்ன்ற அந்த ஒரு துணியில் வந்து வைக்கணும். அப்படி இருக்கும்போது இவங்க எதையுமே எல்லாமே மடமா. இப்போது தர்மேந்திர பிரதான் வந்து எப்படி வந்து ஒரு தப்புக்கு வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டேன்றாரோ, அதே மாதிரி தான் இப்போ தாவேக அமைச்சர்களும் எதனா தப்பு நடந்தால் பொறுப்பேற்றுக்கிறது இல்லை. அதிகாரிகள் பண்ணிட்டாங்க, அவர் மாத்திரையை தான் உண்மையிலே உட்காந்து கசக்கிட்டு இருந்தார், அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து அவங்க வந்து எங்கள் கட்சிக்கு வந்தோடனே திருந்திடுவாங்க, எங்கள் கட்சியில் வந்ததுக்கப்புறம் ஊழல் பண்ண மாட்டாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வேணால் இருந்திருக்கலாம், எங்ககிட்ட வந்தால் புனிதர் ஆகிடுவாங்க, அப்புறம் குதிரை பேர் அரசியலை நியாயப்படுத்துறது. இப்போ கட்சி தலைமையே இதெல்லாம் பண்ணும்போது அவங்க எதுக்கு அமைச்சரை ஒண்டி நடவடிக்கை எடுப்பாங்க எனக்கு தெரியல. அதனால் உயர்கல்வித்துறை இன்னொன்று கூட்டணியில் வேறு இருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது மற்ற அமைச்சர்கள் மீதெல்லாம் அவங்க நடவடிக்கை எடுக்க வாய்ப்பே கிடையாது. இல்லை வேற யாராவது காங்கிரஸ்காரர் கொடுக்கலாம் அந்த இல்லை, அந்த கோஷ்டி பூசல்லாம் அவங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ காங்கிரஸ்னாவே கோஷ்டி பூசல் தான். நான் வண்டி அப்படியே இருக்கிறேன், அவர் வண்டி அமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்னு கூட ஒரு பிரச்சாரத்தில் அவங்க கூட இந்த செய்திகள்லாம் பரப்பி விடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு உயர்கல்வித்துறை அமைச்சர் மாற்றுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை. அவர் மீதும் விமர்சனம் இருக்குது. குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, அப்புறம் வந்து சிடி போட்டு சிடி வாடி வாடி போல சிடிக்கு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அவர் அப்படின்ற மாதிரி என்ன விமர்சனம் இருந்தாலும் அதை கடந்து போயிடும். நாங்கள் வந்து மடைமாற்றம் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வச்சுக்கிறோம். அதனால் மடைமாற்றம் ஈஸி, அமைச்சரவை மாற்றன்றது கடினமான விஷயத்த முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் விரும்புவதில்லை. சுலபமான வழி தான் ஒரு ஆட்சிக்கு நல்லது என்று அவர் விரும்புகிற காரணத்தினால் ஆட்சியில் வந்து அமைச்சரவை மாற்றம் என்பது இருக்காதுன்றது என்னோட நினப்பு. ஒருவேளை என் நினப்பில் அவர் மண்ணெல்லி போட்டு இந்த நாட்டுக்கு நல்லதுன்னா ஆட்சி மாற்றத்தை விஜய் நான் பண்ணுவாருன்னு அவர் பண்ணாருன்னா அன்றைக்கி நம்ம அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கோன்றதை நம்ம முன்கூட்டியே பதிவு பண்ணிடுவோம். பார்க்கலாம் சார் விஜய் என்ன செய்கிறாருன்னு. நன்றி சார். நன்றி.